ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 40,000 ஒரு 40,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மொபைல்ஸோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாய் போட்டு நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல சூப்பரான கேமிங்கான ப்ராசஸர் இருக்கணும், நல்ல ஒரு கேமரா செட்டப் இருக்கணும், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பரா இருக்கணும், பேட்டரி கெபாசிட்டி நல்லா இருக்கணும், நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ஸும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன்ஸோட மினிமம் கிரைட்டீரியா என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, AnTuTu ஸ்கோர் பாத்தீங்கன்னா 1 மில்லியனுக்கும் மேல இருக்கணும், 120 Hz AMOLED டிஸ்ப்ளே இருக்கணும், Android 14 3 to 4 இயர்ஸ்க்கான அப்டேட்ஸ் கண்டிப்பா இருக்கணும், மினிமம் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 ஸ்டோரேஜோட நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த வகையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Nothing Phone 2. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான Full HD plus 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. LTPO பேனலோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வருது. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். கேமிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்காது. LPDDR5 கான ரேமும் UFS 3.1 கான ஸ்டோரேஜும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 32 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 4700 mAh கான பேட்டரியும் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Nothing OS 2.5 தான் கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா IP54 கான வாட்டர் ரேட்டிங், இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க, கிளிஃப் லைட்டிங்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12+256 38,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த 40,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான பேட்டரி கெபாசிட்டியோட ஒரு ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Nothing Phone 2 ஒரு வேற லெவல் சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வர்றீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Vivo V30 Pro. இந்த ஸ்மார்ட் போனை பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் Vivo பாத்தீங்கன்னா மெயினா கேமராக்கு தான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா கேமராக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. மத்த போன்ஸ் மாதிரி ஒரு மெயின் கேமரா, அப்புறம் அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல், 2 மெகாபிக்சல் மேக்ரோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. 50 மெகாபிக்சல்ல Sony IMX 920 சென்சாரோட தான் ஒரு பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. வித் OIS சப்போர்ட்டோட இருக்கு. செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா அதே 50 மெகாபிக்சல்ல Sony IMX 816 ஓடையும் 50 மெகாபிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் Sony சென்சாரோட கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா விவோவோட VCS டெக்னாலஜியை இந்த கேமராக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. VCS டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விவோ கேமரா பயானிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். போட்டோ பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைல்ஸா இருக்கும். இது மட்டும் இல்லாம OIS சென்சார் இருக்கிறதுனால நல்ல ஒரு கிளியரான போட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ்க்கான 1.5K 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 8200 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எல்லாமே நல்லா ப்ளே பண்ணிக்க முடியும். LPDDR5 கான ரேமும் UFS 3.1 கான ஸ்டோரேஜும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. 5000 mAh கான பேட்டரியும் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. OS அப்படின்னு பார்க்கும்போது FunTouch OS 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+256 42,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிருக்காங்க. இந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நீங்க வாங்கும்போது 40,000க்கு இந்த ஸ்மார்ட் போனை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கேமராக்காகவே ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த Vivo V30 Pro ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் மூணாவது பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OnePlus 12R. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான 1.5K 120 Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 4500 nitsக்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸும்
இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 8 Gen 2 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங்லாம் நல்லா ப்ளே பண்ணிக்க முடியும். என்ன பாத்தீங்கன்னா இதுல Trinity Engine அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம் கண்டினியூஸா நீங்க யூஸ் பண்ணாலும் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு லேகுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல OIS அப்படின்ற பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5500 mAh கான பேட்டரியும் 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இதோட OS அப்படின்னு பாத்தீங்கன்னா Oxygen OS 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Wi-Fi 7 இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. IR blaster, IP64 கான வாட்டர் ரேட்டிங், அலர்ட் ஸ்லைடர் இந்த மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 40,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேட்டரி கெபாசிட்டி, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான டிஸ்ப்ளே, இந்த மாதிரி எல்லா ஸ்பெக்ஸுமே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் OnePlus கிட்ட இருந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த OnePlus 12R ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா iQ Neo 9 Pro. இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். LPDDR5X கான ரேமும் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ் கான 1.5K 144Hz AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சல்ல Sony IMX 920 சென்சாரோட பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5160 mAh கான பேட்டரியும் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது FunTouch OS 14 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14ல தான் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 35,000 க்கும் 12+256 39,000 க்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 40,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா கேமிங்காகவே மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த iQ Neo 9 Pro ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். இது மட்டும் இல்லாம இந்த 40,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல Samsung கிட்ட இருந்து ஒரு மொபைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Samsung Galaxy S22 ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். மீ ஃப்ரெண்ட்ஸ் Redmi கிட்ட இருந்து ஒரு மொபைல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Redmi Note 13 Pro Plus-உம் ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்தோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ் ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.